கருப்பு கோட்டையின் ரகசியம். மாலை 6 மணி. மழை மெதுவாக பெய்ய ஆரம்பித்திருந்தது. தமிழ்நாட்டின் பழைய கிராமத்தில் 200 வருடங்கள் பழமையான கோட்டை இருந்தது. அந்த கோட்டைக்கு யாரும் போக மாட்டார்கள். ஏன்னா அங்க இரவு நேரத்தில் குழந்தை சிரிக்கும் சத்தம் கேட்குமாம். ஒரு நாள் யூடியூப் வீடியோ எடுக்க ஆசைப்பட்ட 3 நண்பர்கள் அந்த கோட்டைக்குள் போக முடிவு செய்தார்கள். இது எல்லாம் ஃபேக் ஸ்டோரி தான் என்று சிரித்து கொண்டே உள்ளே சென்றார்கள். ஆனால் கோட்டைக்குள் சென்ற சில நிமிடங்களில் அவர்களுடைய கேமரா தானாக ஆஃப் ஆனது. ஃபோன் சிக்னல் இல்லை. வெளியே வர வழியும் தெரியவில்லை. அந்த நேரம் ஒரு சின்ன குழந்தையின் சிரிப்பு சத்தம் கேட்டது. மூவரும் பயந்து நின்றார்கள். சிரிப்பு மெதுவாக அருகே வந்தது. ஆனா யாரும் இல்லை. திடீரென சுவரில் இருந்த பழைய ஓவியத்தின் கண்கள் நகர ஆரம்பித்தது. ஒரு நண்பன் பயந்து, "நம்ம வெளியே போலாம்" என்று கத்தினான். அவன் திரும்பி பார்த்தபோது அவர்களுடன் வந்த 3வது நண்பன் காணாமல் போயிருந்தான். "அருண், அருண்" என்று கத்தினார்கள். பதில் இல்லை. தூரத்தில் ஒரு பழைய அறையின் கதவு மெதுவாக திறந்தது. அதுக்குள் சென்ற அவர்கள் சுவரெல்லாம் ஒரே மாதிரி ஓவியங்கள் இருப்பதை பார்த்தார்கள். அந்த ஓவியங்களில் அவர்களுடைய முகம் இருந்தது. அதற்கு கீழே ஒரு தேதி, நாளை. அந்த நேரம் அறையின் கதவு தானாக மூடப்பட்டது. கேமரா மீண்டும் ஆன் ஆனது. ஆனால் ஸ்கிரீனில் தெரிந்தது அவர்கள் பின்னால் நின்றிருந்த ஒரு கருப்பு உருவம். அடுத்த நாள் காலை கோட்டைக்கு வெளியே கேமரா மட்டும் கிடைத்தது. அந்த வீடியோவை போலீஸ் பார்த்தபோது கடைசி 5 வினாடியில் ஒரு குரல் மட்டும் கேட்டது. இன்னும் 3 வருகிறார்கள். அந்த வீடியோ அப்லோடான 2 மணி நேரத்திற்குள் அதை பார்த்த 3 பேரும் மர்மமாக காணாமல் போனார்கள்.